தாயாருக்கு அவர் முதல்வராக இருந்தபோது மாதத்துக்கு 120 ரூபாய் மட்டும் செலவுக்கு அனுப்பினார். அதை பார்த்த சிலர் கேட்டார்கள், நீங்கள் முதல்வர், உங்கள் அம்மாவுக்கு அதிகம் கொடுக்கலாமே, அதற்கு காமராஜர் பதில் அவங்களுக்கு அவ்வளவுதான் போதும், அரசு பணத்தை வீணடிக்க கூடாது என்று உடனடியாக சற்றும் யோசிக்காமல் பதில் அளித்தார். கேள்வி கேட்டவர் வாயடைத்து நின்றார். ஒருமுறை முதல் அமைச்சர் காமராஜர் ரயிலில் பகல் வேளையில் திருநெல்வேலிக்கு பயணமானார். விருதுநகர் ரயில் நிலையத்தில் வண்டி நின்றபோது நிறைய பிரமுகர்கள் காமராஜரை சந்தித்தனர். காமராஜரோ வண்டியில் இருந்து இறங்கவே இல்லை. ரயில் பெட்டியின் வாசலில் நின்று அவர்களின் வரவேற்பை பெற்றுக் கொண்டார். வண்டி நகரும் முன் ஒரு தொண்டர் காமராஜரிடம், ஐயா, அதோ அம்மா நிக்காங்க என்று காட்ட காமராஜர் ஏறிட்டு பார்த்தார். கூட்டத்துக்கு அப்பால் அவரது தாயார் நின்று கொண்டு மகனை பார்த்து மகிழ்ந்து கொண்டிருந்தார். வண்டி நகரத் தொடங்கியது. காமராஜர் ரயில் பெட்டியின் வாசலில் நின்று கொண்டிருந்தார். பெட்டியின் வாசல் அவரது தாயாருக்கு நேர் எதிரே வந்தபோது, சௌக்கியமா அம்மா என்று காமராஜர் கேட்டார். தாயாரின் முகம் மேலும் மலர்ந்தது. வண்டி மேலும் நகர்ந்தது. தனது தாயார் தன்னை காண வேண்டும் என்பதற்காக தனது முழு உருவமும் வெளியே தெரியும்படி காமராஜர் ரயில் பெட்டி வாசலில் நின்று கொண்டே இருந்தார். ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொண்டே இருக்க ரயில் தெற்கு நோக்கி வேகம் எடுத்தது. இன்றைய மதிய உணவு திட்டத்தின் பிதா நம் காமராஜர். இந்த வீடியோ எப்போவாவது யூடியூபில் இருந்து நீக்கப்படலாம். இதுபோல உண்மை கதைகள் தெரிந்து கொள்ள கொங்கு லைவ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துடாதீர்கள்.